நான் சொல்வதை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் காலையில் படுக்கையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கும் துன்பம் எத்தனையோ. நிம்மதியாக காலை கடன்களை கழிக்க முடியவில்லை, நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை, இரவு தூங்கும் போதும் அடிக்கடி தொந்தரவு. ஆனால் இது எதுவுமே உங்கள் மனதை பாதிக்கவில்லை. நிம்மதியாக தூங்குகிறீர்கள், கனவுகள் கூட கொடூரமாக இல்லை. இது ஏன்? உங்கள் குழந்தை என்பதாலா? குழந்தை என்பதால். குழந்தை என்றால் அறிவு குன்றி இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இதையே உங்கள் வாழ்க்கையில் அப்ளை செய்து பாருங்கள். பிறர் உங்களுக்கு துன்பம் கொடுத்தால் அவர்களுக்கு அறிவு குன்றி இருக்கும் என்று எண்ணுங்கள். உங்கள் மனதை பாதிக்கவே செய்யாது. உன் உடலை காயப்படுத்தினாலே மட்டுமே வருந்து, மனதை அல்ல. மனது என்றும் உங்கள் கட்டுப்பாட்டில்.